காவேரி வந்து எல்லார்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், ஆனால் விஜய் எனக்கு மாப்பிள்ளை கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன காவேரி என்ன உளறு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. என்னக்கா ஏன் டென்ஷன் ஆகிற, இதில் என்ன இருக்குது, நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு விஜய் தேவை கிடையாது, நான் பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுதான் என்னோட தீர்க்கமான முடிவு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எல்லோரும் ஆசைப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விருப்பமானவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, எனக்கு விருப்பமான கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. என்ன காவேரி பேசிகிட்டு இருக்க நீ, இங்கே பாரு காவேரி, இப்போ தான் அந்த பையனை நீ பார்த்துருக்க, அந்த பையனை பற்றி உனக்கு என்ன தெரியும், தேவையில்லாதெல்லாம் பண்ணியிருந்தது நல்லா இருக்காது காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், விஜய்க்கு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சாரதா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா அப்படின்னு ஒன்று என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உன் இஷ்டத்துக்கு ஆள்லாம் நினச்சிட்டு இருக்கியா, நாங்கள் சொல்கிறது அப்படி யார் சொல்கிறது கேட்க மாட்டியா, ஏம்மா என்ன அடித்த, வேறு என்ன பண்ணுறது, சொல் பேச்சு கேட்காம ஒரு விஷயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஓவராக போயிட்டே இருக்க, யார் பேச்சு கேட்க மாட்டியா நீ, நாங்கள் சொல்கிறோம்ல எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து விஜய் தம்பியை கல்யாணம் கூட பண்ணிக்க வேணாம், ஆனால் அதுக்காக எவனோ ஒருத்தன் வந்து முகம் தெரியாதவன கல்யாணம் பண்ணிப்பேன் நீ, அந்தளவு ஆயிடுச்சு உனக்கு, இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர் தான்மா, நீங்கள் வேணா எல்லோரும் பேசி பாருங்கம்மா அவர்கிட்ட அப்படின்றாங்க. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எந்த பையனையும் நாங்கள் பார்க்க விரும்பலை, நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் காலம் ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒருத்தெல்லாம் கூட்டு வந்து நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அளிக்கிறாங்க. என்னக்கா இது, அம்மா சொன்னது தான் கரெக்ட் டி, அம்மா சொன்னது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கங்காவும். இதெல்லாம் கேட்டு காவேரி செமைய டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் விஷயத்தை நான் பண்ணணுமா, அந்த விஜய் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வந்து விஜய் வீட்டுக்கு தாத்தா வந்து ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுமா காவேரினோடனே, அங்கே உங்கள் பொண்ணு இருக்காங்களா ராதா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்காமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுங்க அந்த ஆண்டி கிட்ட அப்படின்னோடனே ராதா வந்து என்ன எது எங்கிட்ட என்ன பேசணும், நீ பேசுறது தப்புன்னு உனக்கு புரிஞ்சிச்சான்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் கேட்டிங்கல்ல உங்கள் பையனோட பெரிய ஆள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் பையனோட நல்ல பையனாக நான் பார்த்துருக்கேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதை சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதை கேட்டு வந்து ராதா பயங்கரமாக அதிர்ச்சி என்ன சொன்னான், அதை திமிர் பிடிச்சவன் என்ன சொல்கிறா தெரியுமா, அவன் பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாளாம் அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனே வந்து குழந்தை வந்து அப்போது வந்து காவேரி மிஸ் வந்து எனக்கு அம்மாவை வரமாட்டாங்களா பாட்டி அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாட்டா செல்லும், அவள் தான் பிடிவாதமாக இருக்காள்ல மறந்துடுறா அப்படின்னு, அதெல்லாம் தெரியாது, எங்கள் மிஸ் கிட்ட நான் பேசுவேன், என் மிஸ் நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. ஐயோ இவ வேறு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண திறமை எல்லோரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம குட்டி காவேரியை. இங்கே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி. நேராக என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வந்து போகிறாங்க வீட்டை விட்டு, நான் மிஸ்ஸை போயிட்டு நானே சமாதானம் பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து அந்த சைடாக வந்துட்டுருக்காரு. கரெக்டாக குழந்தைய பார்க்குறாரு. ஐயோ அம்மா இப்படி இங்கே வந்தா, காவேரியோட குழந்தை இல்லை இது அப்படி சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாரு. பார்த்தா ஒரு வண்டி வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை குழந்தைய போய் காப்பாற்றிடுறாரு. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்றாங்க. எதுக்காக நீ வெளியே வந்துடா அப்படின்னோடனே, நான் மிஸ்ஸை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாங்க. அது கேட்டு எதுக்குமா இப்படிலாம் பண்ணுற, தனியாலாம் வரக்கூடாது, உனக்கு மிஸ்ஸை தானே பார்க்கணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நிவின் சொன்னோன்னே சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி அடையினா ஓடி போய் கட்டிக்கிறாங்க. குழந்தை என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணேன்னு அழறாங்க. காவேரி வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ண வந்து அம்மு அப்படின்றாங்க. உங்களை பார்க்க தான் மிஸ் வந்தேன், சரி இப்படி வந்து கஷ்டப்பட்டு தனியாக எதுக்காக என்னை பார்க்க வரணும்னு, மிஸ் ப்ளீஸ் மிஸ், என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே, வேறு யாரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே, ப்ளீஸ் மிஸ் எனக்கு அம்மாவாக வாங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ், என் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படி கெஞ்சுறாங்க. அதை பார்த்து காவேரி அப்படி திகச்சு போய் நிற்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. அம்மா வந்து ப்ளீஸ் மிஸ் நீங்கள் மட்டும்தான் எனக்கு அம்மாவாக இருக்க முடியும் மிஸ், உனக்கு கெஞ்சு கேட்குற மிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு அழறா காவேரி.